புரட்சி தலைவி தங்கத்தாரகை நமது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வளர்ப்பு பிள்ளை. எப்படி புரட்சி தலைவி அவர்கள் இந்த மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான், இது அர்த்தம், ஆயிரம் அர்த்தம் இருக்கு பாருங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்ன வார்த்தை மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே. புரிஞ்சவங்களுக்கு புரியும். மக்கள் இல்லாம புரட்சி தலைவி இல்ல. புரட்சி தலைவி மக்களுக்காகவே வாழ்ந்தவர். அதை போல நமது சிவகாசி சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமை அண்ணன் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்களும் உங்களால் நான், உங்களுக்காகவே நான், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறார். 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்திருக்கிறார். இந்த பகுதிக்கு அரசு நலத்திட்டங்களை, அடிப்படை வசதிகளை வாரி வழங்கி இருக்கிறார். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு முதலாளி ஒரு சிரிப்பா அவர் நினைச்சா என்ன சொல்றாரு, ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறாரு. கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வீட்டுல ஏழைகள்லாம் தினசரி போனாங்க. அவர் ஏழைகளை சந்திக்கிறாரு. மருத்துவ உதவி, படிப்பு உதவி, கல்வி உதவி, எண்ணற்ற உதவி நலத்திட்டங்களை செய்கிறாரு. அமைச்சராக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. இதை பத்தி நீங்க மக்களை சந்திக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் அதுக்கு என்ன சொல்றாரு, நம்ம முதலாளி சிரிப்பு, நான் மக்களை தேடி வரானா. என்னைக்கு அவர் தேடி வந்திருக்காரு, இந்த ரயில்வே கிராசிங்ல எத்தனை தடவை ட்ரெயின் போய் வருது, அவர் அதே மாதிரி போவாரு வருவாரு. சிவகாசியில வீட்டுல கண்ணாடியை ஏத்தினார்னா விருதுநகர் நிப்பாட்டுவாரு. இங்க இடையில நிக்கிறாரு, யாரு பேசுவாரா, உங்க கட்சிக்காரங்கிட்ட பேசுவாரா, இல்ல ஏழை எளியவங்க ரோட்ல நிக்கிறாங்களே என்ன ஏதுன்னு கேட்பாரா. அண்ணன் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா காலையில ஒரு 500 பேர் 1000 பேர் நிற்பாங்க. உடல்நிலை சரியில்லாதவர்கள், மருத்துவ உதவி கேட்டு வருவார்கள். அதாவது புரட்சி தலைவரை போல ஒரு வார்த்தை இருக்கிறாரு. நம்ம முதலாளி என்ன சொல்றாரு, நீங்க வேணா காலையில கேள்வி, நான் சொல்றது பொய்யாக இருந்தால் காலையில அண்ணன் கே.டி. ராஜேந்திர பாலாஜி வீட்டுக்கு போங்க. அங்க போய் பார்த்துட்டு நம்ம முதலாளி காங்கிரஸ் இருக்கு, அங்க ஒரு டூவீலர் கூட நிற்காது, முன்னாடி ஒரு டூவீலர் கூட நிற்காது, ஒரு மனிதன் கூட நிற்க மாட்டாங்க, செக்யூரிட்டி மட்டும்தான் நிற்பாங்க. மக்களை அவர் சந்திக்க மாட்டார். மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 ஆண்டுக்கு ஒரு முறை போன தடவை அங்கு தேர்தல் இருப்பாரு. அப்ப இங்க எல்லாத்தையும் ஓடி கண்டிருப்பாரு. அதுக்கப்புறம் இப்பதான் வாங்காரு. என்ன வந்துருக்காரா, இந்த சத்தியானகரை பழனிப்பட்டி எந்த காலைக்காரு இல்ல இந்த எங்க ஒரு பல்லவட்டி எந்த கிராமத்துக்காரு ஒரு மொட்டை போடுறது, காது குத்து எதுக்காவது வந்திருக்காரா, இல்ல நீங்க தான் போய் அந்த வீட்டுல போய் பத்திரிக்கை வைக்க முடியுமா, பத்திரிக்கை வச்சிருக்கீங்களா, அந்த பத்திரிக்கை